கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் சவுத் மாறினதுல தாவேக்காவோ இல்ல விஜய் ஃபேக்டரோ துளி அளவு கூட காரணம் இல்லையா? ஏங்க அந்த காரணம் அது ஒரு கட்சியாங்க. அது என்ன பேசுறீங்க நீங்க? நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரூவே ஆகலையே. அப்புறம் நீங்க அது ஒரு கட்சியான்னு கேக்குறேன். என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாம அந்த கட்சியை பத்தி நீங்க ஒரு தடவை நான் நேற்று கூட பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது கேட்டேன், இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்கு அது கேட்டுக்கிட்டே கேமரா வச்சுட்டு நின்று கேட்ட திறக்கிறது ஒரு வீடியோ லைவ், கேட்டு கார் வெளியே வர்றது ஒரு வீடியோ லைவ், ஏர்போர்ட்டுக்கு போறது ஒரு வீடியோ லைவ். பொதுவா ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா பொதுக்கூட்டத்துல பேசுறதை காட்டுவாங்க, ஏதாவது ரோட் ஷோ போனா காட்டுவாங்க, நிகழ்ச்சியில் நடந்தா காட்டுவாங்க. வெறுங்காரு கேட்ட திறக்கலாமா காட்டுவாங்க? ஒருத்தர் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க விளம்பரப்படுத்தி கொடுக்கலாம். ஒரே அடியா விளம்பரங்கிறது மக்கள் என்னன்னே தீர்மானி. பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, 10 ரூபா. பாலாஜி, நீங்க என்னென்ன சொன்னீங்க? டிவிக்கு ஏதோ ஒரு கட்சி வைக்கிறத பத்தி பேசுங்க, டைம் வேஸ்ட் சொன்னீங்களே. இப்போ மக்கள் ஓட்டு போட்டு 108 தொகுதியில ஜெயிக்க வச்சு நாங்க பண்ண வச்சு என்ன சிஎம்ஏ இருக்காரு. நீ எங்க இருக்க? உன் கட்சி எங்க இருக்கு? ஆளே காணுமே. நீ பண்ண ஊழலுக்கும் நீ பண்ண பேச்சுக்கும் கண்டிப்பா நீ ஜெயிலுக்குள்ள போவ. அந்த அளவுக்கு பேசியிருக்க. கரூர் விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்டு விஜய் நம்ம பழி போட்டிருக்க. சரியா? அந்த 41 உயிருக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். ஆண்டவர் இருக்கான். சரியா? இப்ப ஆளே காணோம். நான் குற்ற உணர்ச்சியா தோத்துறோன்னு நீ பேசின பேச்சு தான் மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் கொடுத்தாங்க. சரியா? இதுக்கப்புறம் மக்கள் ஆட்சி நடக்கும்போது விஜய் ஆட்சி தான். மக்களுக்கு விஜய் நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாரு. நீங்க பேசின பேச்சுக்கு தீய சக்தி ஒழிஞ்சாச்சு, தூய சக்தி பிறந்தாச்சு. சரியா? இனிமே பாரு, சீக்கிரமே நீ உள்ள ஜெயிலுக்குள்ள போவ. நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஆண்டவன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நடந்தே தீரும்.